Hi, I'm Martin Demetrius. So, there are a lot of people out there who want to start their own business. நீங்கள் இன்னைக்கு ஒரு கரண்ட்டாக ஒரு ஜாப்ல இருக்கலாம், அந்த ஜாப்ல உங்களுக்கு ஒரு இன்செக்யூர் பொசிஷன் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பேஷனேட்டான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கலாம். ஸோ வாட் எவர் மே பி த சினாரியோ யூ ஆர் ரைட் நவ், there are 4 golden rules which you must know before starting the business. ஓகே, இந்த 4 குவாலிட்டிஸ், இந்த 4 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆக முடியும். இந்த 4 குவாலிட்டிஸும் நான் ஒரு புக்லேயோ இல்லை ஒரு ஆர்டிக்கல்லையோ படித்தவங்க சொல்லல. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் த்ரூ அவுட் மை 10 years of my career into கன்சல்டிங்கில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். I have business consultant and mentored hundreds of brands in my career. அண்ட் இதில் நான் பார்த்த டாப் சிஇஓஸாக இருக்கட்டும், டாப் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்க கிட்ட இருக்க சிமிலராக இருக்க 4 குவாலிட்டிஸ், அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 குவாலிட்டிஸும் எந்த அளவுக்கு முக்கியம்னா, யூ மைட் ஹாவ் அ பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் பிளான், யூ மைட் ஹாவ் தி ரைட் ஃபண்டிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், யூ மைட் ஹாவ் தி ரைட் டீம் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், உங்களுக்கு கரெக்டான ஸ்கில் செட் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 4 கோல்டன் ரூல்ஸ் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா you can never be successful. So I'm going to tell you those things. So follow me on this. Rule number 1, self-discipline. Self-discipline is the foundation for any goals in business. And I believe self-discipline definition என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's nothing but self-love. When you say you love yourself, your behavior towards yourself explains and suggests how disciplined you are. And இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லும்போது it has gained a bad name, like a punishment மாதிரி. But it is actually not a punishment word. It is actually suggest நீங்கள் எவ்வளோ உங்களை நீங்களே நேசிக்கிறீங்கன்றதுக்கான வார்த்தை தான் செல்ஃப் டிசிப்ளின்றது. So self discipline is really going to be harder for you to master. Not only for you, for anybody to master. And இன்னைக்கு I'm going to tell you few solutions how to master self-discipline. And for that, you have to break procrastination and build habits and develop them into skills required for the business. And procrastination is காலம் கடத்துது. So இந்த பழக்கத்தை நீங்க உடைச்சே தீரணும். Breaking procrastination, it is nothing but making and keeping small promises to yourself. So சின்ன ப்ராமிசஸ் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டு, ஸோ ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க, ஒரு டைம் பீரியட்குள்ளே பண்ணுறீங்க, முடிவு பண்ணுறீங்க, அதை உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டைம் பீரியட்குள்ளால அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு நீங்களே நிறைவேற்றுங்க. ஸோ தோஸ் திங்ஸ் வில் ட்ரிகர் பிரேக்கிங் ப்ரொகாஸ்டினேஷன்ஸ். அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின், எப்படி நீங்கள் ஒரு செல்ஃப் டிசிப்ளினை மாஸ்டர் பண்ண முடியும்னா, ஜஸ்ட் பை பில்டிங் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு தேவை ஒரு சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படுது. அண்ட் சம்படி இஸ் அட்வைசிங் யூ டு பை அ புக் ஆன் சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதை நீங்கள் படிங்க, அதை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் டெவலப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் ஸ்கில் செட் இஸ் வாட் யுவர் பிஸ்னஸ் ரிக்வயர்ஸ். நீங்களும் ஒரு புக்கு வாங்குறீங்க, அண்ட் உங்களுக்கு புக்கு இது வரைக்கும் நீங்கள் அடிக்கடி படித்து பழக்கம் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் திடீர்னு எடுத்துகிட்டு இன்றைக்கே நான் ஒரு 10 பேஜ் படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அடுத்த நாள் படிப்பீங்க, அதுக்கு அடுத்த நாள் படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் படிக்கிறது கம்மியாயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் நாள் வாங்குற அன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. முதல் நாள் ஒரு பேராகிராஃப் படிங்க, 2வது நாளும் ஒரு பேராகிராஃப் படிங்க, 3வது நாளும் ஒரு பேராகிராஃப். அது மாதிரி ஒரு 1 வீக்கு புக்கை டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எடுத்து கையில் வச்சு ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு வரீங்க. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். செகண்ட் வீக் நீங்கள் போகும்போது உங்களுக்கு இது ஒரு ட்ரிகர் மாதிரி ஆயிடும். அதாவது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம புக் படிக்கணுன்ற ஒரு ட்ரிகர் ஆயிரும். அண்ட் செகண்ட் வீக் 3 பேராகிராஃப்ஸ் படிங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த செகண்ட் வீக் முடியும் போது நீங்கள் தேர்ட் வீக் என்டர் ஆகும்போது அகெயின் அதை ஒரு 2 பேஜஸாக கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த 3 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக அந்த குறிப்பிட்ட டைமில் புக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பழக்கமாக மாறிடும். அண்ட் இந்த ஹேபிட்டை உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கு பிடிச்ச 4 ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுறது செல்ஃப் டிசிப்ளின்றது நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அதுவும் செல்ஃப் டிசிப்ளின் தான். ஆனால் இந்த இடத்துல நான் மீன் பண்ணுறது பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸில் உங்களுக்கு கஷ்டமாக தோன்ற 4 ஹேபிட்ஸ், அதை டெவலப் பண்ணுறத பற்றி தான் நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் த எபிலிட்டி டு மேக் யுவர் செல்ஃப் டூ வெதர் யூ ஃபீல் லைக் டூயிங் இட் ஆர் நாட்
அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். Golden rule number 2: stop complaining and take responsibility. In life, there will be bad things happen for everybody. And இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை எல்லார்கிட்டையும் நீங்கள் இதை புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கோவர்க்கர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 100, 80% will not care for you. That's the reality. And 20% will be glad you're going through this. So never market your sorrows. Okay, it has no market value. So stop marketing your sorrows, stop complaining, and most of the times, 80% of the times, உங்களோட மிஸ்ஹேப்பனிங்ஸ்க்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. யூ வில் பி த சோல் பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எடுத்த ஒரு ஆக்ஷன், டெசிஷன் தான் உங்களோட இந்த மிஸ்ஹேப்பனிங் காரணமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்டர் ஆக போகிறீங்க. ஸோ வென் யூ என்டர் இன் டு அ பிஸ்னஸ், there will be lot of complaints, lot of feedbacks, lot of complaints. And I'm telling you, most of the successful entrepreneurs never complain. And when they hear people complain, they find that problem and they give a solution to the problem and make it into an opportunity. இதுதான் நான் உங்களே செய்ய சொல்லுவேன். Stop complaining, stop being the victim, try to master it, try to be the master. ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளம், ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பாருங்கள் அண்ட் ஃபிக்ஸ் தட் சொல்யூஷன், மேக் இட் இன்டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் entrepreneurs do. No, complaining is a habit. நான் எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அப்படின்னா, I'll suggest you one thing. Cultivate an attitude of gratitude. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டெய்லி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்கள் எழுதுங்க. உங்களுக்கு நடந்த அப்டக்கிள்ஸ், உங்களுக்கு நடந்த நெகட்டிவான திங்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், அதையும் எழுதுங்க. அது மூலமாக கற்றுக்கிட்ட லெசன்ஸையும் எழுதுங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதை நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டே வரீங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க கம்ப்ளீட்டாக. ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு ஸ்டாப் கம்ப்ளைண்ட். கோல்டன் ரூல் நம்பர் 3: கரேஜ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தைரியம் வேணும். அப்படின்னா அந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணி நல்லபடியாக க்ரோ பண்ணணும்னா எந்த அளவுக்கு தைரியம் தேவைன்றதை யோசிச்சுக்கணும். மனுஷன் பிறக்கும் போது 2 பயத்தோடு தான் பிறக்கிறான். ஃபியர் ஆஃப் ஃபாலிங் அண்ட் ஃபியர் ஆஃப் லவுட் நாய்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பயத்தோடு தான் நீங்கள் பிறக்கிறீங்க. மற்ற எல்லா பயங்களும் உங்களுக்கு நீங்கள் வளரும் போது நீங்கள் அக்வயர் பண்ணுறது தான், அப்சர்வ் பண்ணுறது தான். ஸோ இதே மாதிரி கரேஜையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். எப்படி பயத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி கரேஜையும், தைரியத்தை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். நாட் ஆஸ்கிங் யூ டு பி ஃபியர்லெஸ், பட் ப்ராக்டிஸ் கரேஜ். நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஈஸியாக உங்களால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து பேக் ஆஃப் ஆகி போயிட முடியும். பட் அதே மீறி நீங்கள் யூ ஆர் புஷிங் ஃபார்வர்ட், புஷ் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட் அந்த சுச்சுவேஷனில். ஸோ ப்ராக்டிஸ் கரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இது பிஸ்னஸ்லேயும் யூஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் அந்த இடத்துல ஹேங் ஆன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரேஜியஸ் பேஷன்ஸ் தேவை. ஸோ இதையும் நம்ம கடந்து வந்துருவோன்ற ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு பொறுமையும் ரொம்ப தேவை. இந்த இடத்துல நான் ரிஸ்க் டேக்கிங்கிறத உங்களோட லைஃப் ரிஸ்க் எடுக்கிறதையோ இல்லைன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லலை. உங்கள் பிஸ்னஸில் தேவைப்படுற ரிஸ்க். ஸோ அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் ஆகிடுங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் இந்த சென்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை நோக்கி மூவ் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் சில ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ரிஸ்கோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எதுவாக இருக்குன்றதை அச்சீவ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மீறி உங்கள் கோல் தான் முக்கியன்றதை நீங்கள் மூவ் பண்ணி போறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ரிஸ்க் டேக்கிங், கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங்னு சொல்லுவோம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வேணும். இல்லைன்னா நம்ம அதை அக்வயர் பண்ணிக்கணும். இந்த உலகம் எப்போவுமே ரிஸ்க் டேக்கர் தான் சொந்தமாக இருந்திருக்கு. ஃபியூச்சர்லேயும் அப்படி தான் இருக்க போது. நம்மளோட பாஸ்ட்டில், நம்மளோட ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உலகம் சொந்தமாக இருந்திருக்கு. ஸோ பிஸ்னஸும் அப்படி தான். கோல்டன் ரூல் நம்பர் 4: ஆஸ்கிங் ஹெல்ப். உதவி கேட்குறது. ஐ ஹவ் சீன் பீப்புள் பிகமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஒன்ஸ் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டாங்கன்னா ஹெல்ப் கேட்குறது நிறுத்திடுவாங்க.
because of their pride or a fear of losing control over their business. ஸோ இது ரெண்டுத்தில் எதுவாக வேணா இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத் ஆகும் இருக்கலாம். பட் ஆக்சுவலி ஆஸ்கிங் ஹெல்ப் is not a sign of weakness. It is actually a sign of strength. Smart, successful entrepreneurs ask help from the right people. எல்லாத்துட்டையும் கேட்க மாட்டாங்க. From the right people whom they know they can help. ஸோ இந்த ஸ்மார்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் entrepreneurs யூஸ்வலாக யார்கிட்ட இருந்தெல்லாம் ஹெல்ப் எடுத்துப்பாங்கன்றது சொல்கிறாங்க. they will have a mentor for themselves. ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக்கில் இருக்க வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக they will engage close family members into business. ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸையும் பிஸ்னஸ்குள்ளால எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்களோட இன்சைட்ஸையும் அவங்க டிஸ்கஷனில் வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க. அதே மாதிரி மூணாவதாட்டு they will take customers feedback. கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்னா ஜென்ரல் ஃபீட்பேக்ஸாக இருக்காது, 1-to-1 ஃபீட்பேக்ஸாக இருக்கும். கஸ்டமர்ஸ் கூட டேரெக்டாக உட்காந்து அவங்க எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸை சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நாலாவதா தே ஹையர் கன்சல்டிங் கம்பெனிஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் இல்லைன்றது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன அட்வைசரி சர்வீசஸ் தேவையோ ஃபுல் ஃப்ளெஷ்டாட்டு அண்ட் எதில் அவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் தேவையோ அதுக்கு தேவையான கன்சல்டன்ஸை அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கன்சல்டன்ஸை ஹையர் பண்ணுறதை வந்து they take it as a sign of being savvy and staying focused on their future. So these are some helps which successful and smart entrepreneurs ask for. The 4 golden rules your business la apply பண்ணுங்க. Be a successful entrepreneur. All the best for the future. Thank you.